இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மாத்திரம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல அப்ளிகேஷன் எண்ட் டேட்க்கு முன்னாடி உங்களால அப்ளை பண்ணவும் முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற நான் டெக்னிக்கல், அதாவது போஸ்ட் நேம் வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடு. இந்த போஸ்ட்டுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆனது 12th ஜனவரி. அப்ளிகேஷன் லிங்க் க்ளோஸ் ஆக போகிறது 1st February 2026. நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா 1st Februaryக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த டிராஃபிக், அதாவது ஆன்லைன் டிராஃபிக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் 1st February கூட அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கு அந்த வெப்சைட்டு லிங்க் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேஸில் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 30th 31st மார்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தனியாக உங்களுக்கு உங்களோட அட்மிட் கார்ட்லேயும் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பர்ட்டிகுலரா இன்னொரு விஷயம், இந்த ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ், உமன் கேண்டிடேட்ஸ் கிடையாது இதுல. ஆ இதுல அப்ளிகேஷன் போடுறதுக்கான என்னென்ன கிரைட்டீரியாவோ அத அடுத்தடுத்து பார்த்துருவோம். இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்றது iafrecruitment.edcil.co.in. இதுதான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் வெப்சைட். நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை தயவுசெய்து ஃபுல்லா படிச்சிருங்க. வீடியோவோட லென்த்துக்காகவும், அதே மாதிரி ஒரு கேண்டிடேட்டா படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். அது வீடியோல இரலவெண்ட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு தான் நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்றேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் படிக்காம எப்பயுமே அப்ளை பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் குடுத்துருக்க அஃபிஷியல் வெப்சைட்ல மாத்திரம் நோட்டிஃபிகேஷன் படிங்க. முக்கியமா அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கிற லிங்க் மூலமா மாத்திரம் அப்ளை பண்ணுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏர்மேன் இன்டெக் அப்படிங்கிறது 2027ல தான் உங்களுடைய அந்த ட்ரெய்னிங் அப்படின்றது ஆரம்பிக்க போகுது. ஸோ உங்களுக்கு உங்களோட ஒர்க், நீங்க இப்ப படிச்சுட்டு இருந்தாலும் சரி, வேற ஏதாவது டெம்பரவரி ஜாப் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு 2027 ஜான்வரி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ தாராளமா அப்ளை பண்ணலாம். இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து 12th ஜனவரி ஆரம்பிச்சு 1st Februaryக்கு இருக்க போது. அதுக்குள்ளேயே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. முக்கியமா அன்மேரிடா இருக்கணும். மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேட்ல 10th +2 படிச்ச ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணலாம். அதே சமயத்துல பிஎஸ்சி ஃபார்மசி பண்ணிட்டு இருக்க, டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி ஃபார்மசி எது பண்ணியிருந்தாலும் சரி. ஸோ இது பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாருமே அன்மேரிட் கேண்டிடேட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th +2 நீங்க படிச்சிருந்தீங்கன்னா 1st January 2026லேருந்து 1st January 2010க்குள்ள பிறந்த அந்த மேல் கேண்டிடேட் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்க வந்து டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அன்மேரிடா இருக்கணும். 1st January 2003லேருந்து 1st January 2008க்குள்ள பிறந்த மேல் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதே மாரி ஒருவேளை நீங்க பிஎஸ்சி ஃபார்மசி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க மேரிடா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது வந்து 1st January 2003லேருந்து 1st January 2006 வரைக்கும் பிறந்த அந்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இது வந்து நீங்க நோட்டிஃபிகேஷன்ல படிச்சு கரெக்ட்டா கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த செலக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்றது 21 இயர்ஸ்லேருந்து 24 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு, அதாவது ஏஜ் 27 இயர்ஸ்லேருந்து 24 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகபிள். நீங்க 12th 10th வந்து ஸ்டேட் போர்ட்லயோ, யூனியன் டெரிட்டரிலயோ இல்ல சிபிஎஸ்இ ஸ்ட்ரீம்லயோ இதுல எதுல வேணா நீங்க படிச்சிருக்கலாம். ஆனா அவங்களுடைய அந்த ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் அப்படின்றது சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் 10th +2 இன்டர்மீடியேட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் இதை வந்து கம்பைன் பண்ணி படிச்ச அந்த கேண்டிடேட் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும் நீங்க. அதே மாதிரி வந்து வொகேஷனல் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் இதை வந்து கம்பைன் பண்ணி படிச்ச அந்த மேல் கேண்டிடேட் 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கினவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். இதை தவிர டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி ஃபார்மசி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10th +2ல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் படிச்சு 50 ஆர் அபவ் 50 மார்க் எடுத்துட்டு அதுக்கப்புறமா டிப்ளமோவோ இல்லை பிஎஸ்சி ஃபார்மசியோ படிச்சு அதுலேயும் 50 ஆர் அபவ் 50 மார்க் எடுத்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக வந்துட்டு நீங்கள் உங்களோட ஃபார்மசி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் இல்லை ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஸோ இந்த 2 பாடியிலையும் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் படிச்சிருக்கிறது வந்து 10th +2 அந்த இதில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும்.
அதே மாரி அக்ரிகேட் மார்க் அப்படின்றது வந்து 50 ஆர் அபவ் 50 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ரொம்ப எலாபரேட்டா குடுத்துருக்காங்க. நான் ரொம்ப கிரிஸ்பியா கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கிற மேல் கேண்டிடேட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. வெயிட் அப்படின்றத கரெக்ட்டா நீங்க வந்து அ அவங்க வெயிட் பார்ப்பாங்க. அதேமாரி செஸ்ட் மெஷர்மென்ட் அப்படின்றது 77 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா காது கேட்கறதுக்கும் அவங்க 6 மீட்டர்ஸ் அதாவது ஒவ்வொரு தனித்தனியா ஒவ்வொரு காதுக்கும் எந்த மாதிரியான சவுண்டு வைப்ரேஷன் அவங்களுக்கு கேட்குது அப்படின்றதையும் அவங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. முக்கியமா பல் வரிசையும், கம்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஜெனரல் ஹெல்த்த பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஹெல்த் இருக்கிற ஒரு மேல் கேண்டிடேட் வந்து அவங்களுக்கு வேணும். ஜெண்டர் அப்படின்னும்போது நீங்க கண்டிப்பா மேலா தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் தனியா வந்து அவங்க குடுத்துருக்காங்க. இது தவிர இன்னும் அதிகமான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. நோட்டிஃபிகேஷன பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. ஸோ ட்ரெய்னிங் அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து அ ட்ரெய்னிங் அப்படின்றது இருக்கும். ட்ரெய்னிங்கில இதில வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா உங்களுக்கு ட்ரெய்னிங் முடிச்சப்புறம் ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஜாப் வந்து கன்ஃபார்ம். அதுக்கு மேல அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுடைய நீட், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இத பொறுத்து தான் உங்களோட அ எம்ப்ளாய்மென்ட் அப்படின்றது இருக்கப்போது. ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க ஜாயிண்ட் பேசிக் ஃபேஸ் ட்ரெய்னிங் அப்படின்ற ஜேபிபிடி அப்படின்ற ட்ரெய்னிங் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஸோ, அதில நீங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த ட்ரெய்னிங் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல நெறைய ட்ரெய்னிங் இருக்கு. ஸோ, ஒன்ஸ் ட்ரெய்னிங் முடியிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா உங்க அப்பா, அம்மாவோட தங்க முடியாது. இல்ல உங்க ஃபேமிலியோட தங்க முடியாது. நீங்க அவங்க குடுக்குற அந்த ஹாஸ்டல் இல்ல அந்த ரெசிடென்ஸ்ல மாத்திரம் தான் நீங்க தங்கணும். அது வந்து அவங்க முக்கியமா சொல்லிட்டாங்க. அம் அதே மாதிரி வந்துட்டு ஒன்ஸ் ட்ரெய்னிங் முடிஞ்சோனே அவங்க அவங்களோட டிபார்ட்மெண்ட்ல எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணா போடுவாங்க. அப்ப நீங்க எந்த விதமான சேஞ்சும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெய்னிங் முடியிற வரைக்கும் உங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஸோ அன்மேரிடா தான் இருக்கணும். ஒன்ஸ் ட்ரெய்னிங் முடிஞ்சு உங்களுக்கு ஜாப் அலாட் ஆன அப்புறம் தான் உங்களால மேரேஜ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களோட பே அலவன்ஸ் அப்படிங்கிறது 14,600லேருந்து 26,900 வரைக்கும் பெர் மந்த் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ட்ரெய்னிங் முடிஞ்சப்புறம் ஒருவேள நீங்க இன்னும் நெறைய படிக்கணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, தாராளமா படிக்கலாம். அதுக்கு அவங்க அலோவ் பண்றாங்க. இத தவிர வந்துட்டு அதர் அலவன்ஸ் நெறைய இருக்கு. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், கம்போசிட் பெர்சன் மெயின்டனன்ஸ் அலவன்ஸ், லீவ் ரேஷன் அலவன்ஸ், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏ இந்த மாரி ஆஸ் பெர் கவர்ன்மென்ட் நார்ம்ஸ் அதாவது சென்ட்ரல் கவர்ன்மென்ட் பேஸ்டு எல்லா அலவன்ஸும் உங்களுக்கு உண்டு. இப்ப வந்து நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் ஹையர் எஜுகேஷன். ஏர்மேன் வந்து நீங்க ஒன்ஸ் ட்ரெய்னிங் முடிச்சுட்டு உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் அவங்க குடுத்தப்புறம், நீங்க உங்களுக்கு தேவையான படிப்ப அதுக்கப்புறம் படிக்கிறதுனா தாராளமா படிக்கலாம். பெர்க்ஸ் அப்படின்றது எல்லாமே அவங்க எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. 6 டேஸ் ஆனுவல் லீவ், 30 டேஸ் கேஷுவல் லீவ். அதே மாரி வந்துட்டு பிரீமியம் அதாவது அவங்களே வந்துட்டு இன்சூரன்ஸ் குரூப் இன்சூரன்ஸ்க்கு போட்டு தராங்க. ஸோ அந்த குரூப் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகபிள் தான். ஸோ தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கம்மி. ஒன்ஸ் நீங்க வந்து அ நல்லா ஒரு 10த், 12த் படிச்சுட்டு ரொம்ப யங்கா இருக்கும்போதே ட்ரெய்னிங் முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்துட்டு படிக்கவும் படிக்கலாம் அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயம். தாராளமா அ அப்ளை பண்ணுங்க. அ அதுக்கடுத்தது செலக்ஷன் அப்படின்றது 2 ஃபேஸ் 1, ஃபேஸ் 2ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஃபேஸ் 1 அப்படின்றது ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 45 மினிட்ஸ் இருக்கும். இங்கிலீஷ்ல இருக்கும். சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்ட்ல 10த் பிளஸ் 2வோட சிபிஎஸ்இ புக்ஸ் படிச்சாலே போதும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க் அப்படின்றது ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. நீங்க ஒரு வேள எந்த கொஸ்டினும் ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா, அதுக்கு 0 மார்க்கு. அட்டெண்ட் பண்ணி பட் ராங் ஆன்ஸர் அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் பண்ணிருவாங்க. ஃபேஸ் 2 அப்படிங்கிறது நீங்க ஒன்ஸ் ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. அவங்க கட் ஆஃப் மார்க் எல்லாம் போட்டு அதுல நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய இமெயில் ஐடிக்கு அவங்க வந்து செலக்ஷன் லிஸ்ட் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அந்த IAF ரெக்ரூட்மெண்ட் டாட் EDCIL .co.in இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு, நீங்க உங்களுக்கு அவங்களோட ஏஎஸ்சில உங்களுக்கு என்னைக்கு வந்து இன்டர்வியூக்கு மத்த பிசிக்கல் டெஸ்ட்டுக்கெல்லாம் உங்களால முடியும் அப்படின்ற அந்த டேட்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. சென்டர் எந்தெந்த அவங்களுக்கு இந்தியா முழுக்க நெறைய சென்டர்ஸ் இருக்கு. எந்த சென்டர் உங்களுக்கு ஈஸியா ரீச் ஆக முடியுமோ, அந்த சென்டர நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ, அத செலக்ட் பண்ணி முடிச்சப்புறம் அந்த டேட்ல, அந்த டைம்ல அவங்க சொல்ற டைம்ல அங்க நீங்க இருக்கணும். அங்க இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி
அவங்க கேட்டிருக்கிற சில டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ, அது ஒரிஜினலா கேட்டிருக்காங்களா, இல்ல ஜெராக்ஸ் காப்பி கேட்டிருக்காங்களா, அட்டஸ்டேஷன் கேட்டிருக்காங்களா, எல்லாமே வந்துட்டு ரெடியா எடுத்துட்டு போயிடுங்க. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா, கலர் பிரிண்ட் அவுட் வந்து அட்மிட் கார்டு. அவங்க அனுப்புற அட்மிட் கார்டோட கலர் பிரிண்ட் அவுட். அதே மாரி உங்கள அப்ளிகேஷன் நீங்க இப்ப அப்ளை பண்றீங்க இல்லையா? அந்த அப்ளிகேஷன வந்து கலர் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. ஹெச்பி பென்சில் 1, எரேசர் 1, ஷார்ப்னர் 1, க்ளூ ஸ்டிக் அதாவது ஒட்டுறதுக்கான அந்த இது ஸ்டேப்லரு, அதே பிளாக் அண்ட் ப்ளூ பால் பெயிண்ட் பென். இது எல்லாமே நீங்க உங்களோட இதா எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. 8 காப்பீஸ் 8 அன்அட்டஸ்டட் யார்ட்டயும் அட்டஸ்டேஷன் வாங்க வேண்டாம். 8 காப்பீஸ் ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து உங்களுக்கு நீங்க உங்களோட ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துட்டு போயிடுங்க. அதே மாரி டிஜிலாக்கர் வெரிஃபைட் பிரிண்ட் அவுட் வந்து 1 எடுத்துட்டு போயிடுங்க. இது இல்லாம உங்களுக்கு வந்து 10த் ப்ளஸ் 2 நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி ஃபார்மசி என்னவா இருந்தாலும் அதோடைய அந்த ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. இத தவிர நீங்க உங்க அப்பா, அம்மா யாராவது வந்து ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, அதுக்கான ப்ரூஃபு. அதே மாரி நீங்க பாடி டாட்டூ ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா, அதுக்கான அதுக்கான லெட்டர். அம் இத தவிர உங்க அப்பா, அம்மா இப்ப ஏதாவது சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அதுக்கான ஃபார்ம்ஸு. ஸோ இதெல்லாம் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ நோட்டிஃபிகேஷன்ல, அதே மாரி எடுத்துட்டு போயிருங்க. நான் வந்து பர்சனலா பார்த்துருக்கேன். ஏர்ஃபோர்ஸ்லயும், நேவிலயும் நான் பர்சனலா பார்த்துருக்கேன். காலையில 6 மணிக்கு வந்து கேட் திறப்பாங்க. 6லேருந்து 6:30 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க உள்ள யூசுவலா. ஸோ அந்த டைம்ல சில சில கேண்டிடேட்ஸ் வந்து ஜெராக்ஸ் எடுக்கல, என்ட்ட இல்ல. அதே மாரி ஃபோட்டோ இல்ல, நான் மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வெளிய அவசர அவசரமா ஓடுறத நான் பர்சனலா என் கண்ணால பார்த்துருக்கேன். நான் ஹெல்ப்பும் பண்ணியிருக்கேன். அ எ என்ன அப்படின்னா, ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் வந்து அந்த ட்ரெய்னிங் சென்டர் இருக்கிற இடம் வந்து மேக்ஸிமம் வந்து சிட்டியா இருக்காது. சிட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாரி தான் இருக்கும். ஒரு சில இடத்துல சிட்டிக்குள்ள இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து காலையில அந்த 6 மணிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜெராக்ஸ் காப்பிக்கோ, இல்ல பால் பெயிண்ட் பேனா, எரேசர், ஹெச்பி பென்சிலுக்காகவோ, இல்ல வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்க்காகவோ அலையறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த 1/2 அன் ஹவர்ல அந்த கேண்டிடேட் வந்து அத ரெடி பண்ணி திருப்பி 6:30க்குள்ள கேட்டுக்கு வந்தா தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இல்லன்னா ரிஜெக்ட் பண்ணி அந்த நிமிஷமே வெளிய அனுப்பிச்சுருவாங்க. ஸோ ப்ளீஸ் அவங்க குடுத்துருக்க அந்த நோட்டிஃபிகேஷன பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இது இல்லாம அவங்க வந்து உங்களுக்கு செகண்ட் டைம் அட்மிட் கார்டு அனுப்பும்போது, அதாவது உங்கள இன்டர்வியூ கூப்பிடுறாங்க இல்லையா? அப்பவும் அவங்க ஒரு லிஸ்ட் வந்து அனுப்புறாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவுசெய்து ஒவ்வொரு விஷயங்களையும் படிச்சு பார்த்து, அந்த லிஸ்ட் படி எல்லாமே நீட்டா ஒன் பை ஒன்னா வச்சு எடுத்துட்டு போங்க. ஆ நானு நெறைய டைம் பர்சனலா பார்த்ததுனால சொல்றேன். சில டைம்ல அப்பா, அம்மாலாம் கூட இல்லாம தனியா பசங்க கூட போயிடுறாங்க இன்டர்வியூக்கு. அங்க போயிட்டு பேகு, அ சூட்கேஸ் இதெல்லாம் வச்சுட்டு இவங்க கிட்ட ஜெராக்ஸ் கூட இல்லாம அவங்க அலையறத நான் என் கண்ணால பார்த்துருக்கேன். ஸோ அவங்க கேட்குற இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க இன்டர்வியூக்கு போம்போது ப்ராப்பரா உங்களுக்கு புரியலன்னா கூட இன்னொருத்தர்ட்ட யார்ட்டயாவது கேட்டு நீங்க அத ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிடுங்க. அதுதான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, அவ்ளோ தூரம் செலவு பண்ணி அந்த சென்டருக்கெல்லாம் போயிட்டு ஒரு ஜெராக்ஸ் காப்பி இல்ல, ஒரு ஃபோட்டோ இல்லன்ட்டு ரிஜெக்ட் ஆயி திரும்பி வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது என்னோட பர்சனல் அட்வைஸ். அடுத்தது ஹவ் டூ அப்ளை. எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, இது வந்து எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். iifrecruitment.edcal.co.in இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். இந்த லிங்க்ல போயிட்டு பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கவங்களுக்கு தான் அந்த யூசர் ஐடியும், பாஸ்வேர்டும் தெரியும். ஸோ இதுவரைக்கும் நீங்க எதுவும் அப்ளை பண்ணல அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸ் உங்க பேரு, உங்க டேட் ஆஃப் பர்த், உங்க மொபைல் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்க இது குடுத்து முடிச்ச உடனே உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபிய குடுத்து வேலிடேட் பண்ணிக்கோங்க. வேலிடேட் பண்ணப்புறம் திரும்பி லாக் அவுட் ஆயிடும். ஸோ திரும்பி யூசர் ஐடி என்ன வருதோ, உங்க இமெயில் ஐடிக்கு அந்த யூசர் ஐடியும், பாஸ்வேர்டும் குடுத்து உள்ள போயிடுங்க. உள்ள போம்போதே உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ண நெனச்சீங்கன்னா, தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள போயிடுங்க. உள்ள போயிட்டு அதுக்கப்புறமா கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணுங்க. அதுல கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் வந்து ஒன்லி உங்களோட டீட்டெயில்ஸ் தான். நீங்க பேர் என்ன? பேர் குடுக்கும்போது மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ல இருக்கிறதுக்கும், நீங்க குடுத்ததுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லாம பார்த்துக்கோங்க. ஸோ அது டேட் ஆஃப் பர்த்து,
அப்பா, அம்மா பேரு, என்ன படிச்சிருக்கீங்க, குவாலிஃபிகேஷன் என்ன, குவாலிஃபிகேஷன்ல எந்த வருஷம் முடிச்சீங்க, அப்போ உங்களோட மார்க்ஸ் என்ன, ஃபிசிக்ஸ்ல எவ்வளோ, கெமிஸ்ட்ரியில எவ்வளோ, இது மாத்திரம் தான். ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ இதை ஈஸியா ஃபில்அப் பண்ணலாம். இன்கேஸ் உங்களால ஃபில்அப் பண்ண முடியலன்னா, இதுக்குன்னு தனியா சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க போய் ஃபில்அப் பண்ணலாம். அப்படியும் உங்களால ஃபில்அப் பண்ண முடியலனா, ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்த உடனே ஒரு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ரெக்வெஸ்ட் குடுங்க. நான் வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்றதுன்றதுக்கு ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா, நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு, அப்புறமா அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுங்க. முக்கியமா ஃபோட்டோகிராஃப். ஃபோட்டோகிராஃப் வந்து 1 மந்த்துக்குள்ள எடுத்ததா இருக்கணும். அத ஸ்கேன் பண்ணி ஒரு 200 கேபிக்குள்ள இருக்கிற மாரி ஸ்கேன் பண்ணி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே எப்படி ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ கூட கொடுத்துருக்கேன் நான். ஸோ அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். இங்கே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் சிக்னேச்சர் பிளாக் இங்க்ல ஒயிட் பேப்பரில் போடணும். அந்த சிக்னேச்சரை மாத்திரம் தான் ஸ்கேன் பண்ணணும். அது 150 கேபிக்குள்ளே இருக்கணும். முக்கியமாக இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு விஷயம் இந்த அப்ளிகேஷனில் பார்த்துருக்கேன். அப்பா, அம்மாவோட சைன் வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் இமேஜா கேட்டிருக்காங்க. ஸோ அப்பா இல்ல அம்மா, இல்ல கார்டியனா இருந்தா கார்டியன். அவங்களோட சைனும் அதே மாரி ஒயிட் பேப்பர்ல பிளாக் இங்க்ல போட்டு ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் யூ ஆர் அண்டர் 18 இயர்ஸ் அப்படின்னா. ஸோ இது எல்லாமே நீங்க அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இத தவிர உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன் நீங்க அந்த இங்க் பேட்ல ஒரு தடவ உங்க லெஃப்ட் ஹேண்டு தம்ப் அழுத்திட்டு ஒரு ரஃப் பேப்பர்ல ஒரு தடவ வைங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இங்க் இருந்தா உங்களுடைய ரேகை வந்து சரியா விழாது. ஸோ ரஃப் பேப்பர்ல ஒரு தடவ வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரிஜினலா நீங்க எத ஸ்கேன் பண்ண போறீங்களோ அந்த பேப்பர்ல வச்சீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுடைய ரேகை வந்து கரெக்ட்டா விழும். ஸோ அது வந்து ஒரு 100 கேபிக்குள்ள இருக்க மாரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி லைவ் இமேஜ் வந்து கேப்சர் பண்ணும். ஸோ நீங்க இந்த அப்ளிகேஷன்லாம் போடும்போது, கடைசியா ஒரு ஆப்ஷன் வரும். லைவ் இமேஜ் கேப்சர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்க எத வச்சு அப்ளை பண்றீங்க? லேப்டாப்பா இருக்கட்டும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும், உங்களுடைய கேமரா கரெக்ட்டா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. நல்ல லைட்டிங் இருக்க மாரி உட்காந்துக்கோங்க. முக்கியமா பின்னாடி வந்து ஒரு லைட் பேக்ரவுண்ட் இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ஸோ உட்காந்துட்டு ஒரு தடவ கண்ண சிமிட்னீங்க அப்படின்னா, ஸோ லைவ் ஃபோட்டோகிராஃப் அது வந்து கேப்சர் பண்ணிக்கும். ஸோ லைவ் ஃபோட்டோகிராஃப் கேப்சர் பண்ணிடும். ஸோ இவ்வளோதான். இதை தவிர ஃபீஸ் அப்படின்றது இருக்குது. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்றது ரூ. 550. இதில் யாருக்கும் எந்த கேட்டகரிக்கும் எந்த ரிலாக்ஸேஷனும் கொடுக்கல. ஸோ ரூ. 550 அப்படின்றது ஆன்லைன் ஃபீஸ் தான். நீங்கள் நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ எதில் வேணால் பே பண்ணலாம். ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ இதை பே பண்ணி முடிச்சப்புறம் அந்த அப்ளிகேஷனை ப்ரிவ்யூ பாருங்கள். ப்ரிவ்யூ பார்க்காம சப்மிட் பண்ணிடாதீங்க. ப்ரிவ்யூ பார்க்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி லைன் நீங்கள் டைப் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணி ஃபீஸ் எல்லாம் கட்டினப்புறம் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஈவன் இப்போயே கூட ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும் அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்யூச்சருக்கு கடைசியாக அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் வரைக்கும் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ மறுபடியும் அவங்களோட ஒரிஜினல் அஃபிஷியல் வெப்சைட் சொல்கிறேன். https://iafrecruitment.edcal.co.in இதுதான் வெப்சைட்டு. இதில் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிக்காமல் அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணும்போது இதே வெப்சைட்டில் இருக்கிற லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோகிராஃப், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே, சிக்னேச்சர் இமேஜு, ஃபஸ்ட் டைம் நான் வந்து பேரண்ட் சிக்னேச்சர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அது கூட எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண உட்காருங்க. அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.